இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நாசில் யூஸ் பண்ணுறேங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் இருக்கிற வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸை நான் கழுவி 2 நாள் தாங்க ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டுங்க சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த நாசில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம்னா இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணுமே சோம்பேறித்தனம் படுவோங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப சின்ன சின்ன பொருளுங்க எதனா இருந்தால் அதை எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் தீக்குச்சி மாதிரி எரியிற பொருளுங்க எதனா இருந்துச்சுனாலும் அதை எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம இது வரைக்கும் க்ளீன் பண்ண டஸ்ட்டுங்கெல்லாம் அந்த டஸ்ட் பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம வேக்யூம் கிளீனரோட முன்பக்கமாக உட்காந்துட்டு அந்த டஸ்ட் பேக்கை நம்மளோட வலது பக்கமாக திருப்பினோம்னா அது ஓப்பன் ஆகிடும்.